இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, ஆல்ரெடி நான் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி பேசிட்டேன். நம்ம உள்ள போயிடலாம். இருங்க, நான் லெட்டர் மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன். சரி. சார், சொல்லுங்க மேடம். உள்ள போய் பார்க்கணும். அதுக்கான பெர்மிஷன் ஓகே மேடம். ஓகே மேடம், நீங்க உள்ள போலாம். அண்ணி, அக்கா வாங்க போலாம். வா, வாங்க சித்தி. அத்தை, மாமாவை இப்போ கூட்டிட்டு வந்துருவாங்க. என்னங்க, உங்களை இப்படி ஒரு இடத்துல நான் வந்து பார்க்கணும். அங்க அரண்மனை மாதிரி வீடு இருக்கும்போது நீங்க நீங்க இப்படி வந்து கஷ்டப்படுறீங்களே. உங்களுக்கு சாப்பாடு கூட ஒழுங்கா கிடைக்குமோ என்னன்னு கூட தெரியலையே. அதுக்குள்ள பாருங்க எப்படி உடம்புல மெலிஞ்சு போச்சுன்னு. ஐயோ கடவுளே, உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? செல்வநாயகி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழற? 15 நாள் தானேம்மா, அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துருவேன். எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன, உங்களை பிரிஞ்சிருக்கிற கவலைதான். சித்தப்பா, இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு ஸ்பெஷல் டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த ஹியரிங் வரதுக்குள்ள உண்மையான கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா இந்திரா, முதல்ல அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஏன்னா இப்ப மினிஸ்டரை யார் கொன்னாங்கன்றதுதான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதனால அவனை பத்தின உண்மை எதுவுமே வெளியே தெரியாம இருக்கு இந்திரா. அதனால உலகாரனை கண்டுபிடிச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாதான் நாம அந்த மினிஸ்டர் பண்ண தப்பை எல்லாம் வெளியே கொண்டு வர முடியும். அதுவும் எவ்வளவு சீக்கிரமா நாம அந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்றோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா ஆல்ரெடி மினிஸ்டர் செத்துட்டதால அவன் பண்ண ஊழலை எல்லாம் வெளியே சொல்றதுல எந்த பிரயோஜனமுமே இல்லாம போயிடுமா. அதுக்கப்புறம் அவன மாதிரி ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மத்த அரசியல்வாதிகளுக்கும் பயம் இல்லாம போயிடும். ஐயோ, என்ன நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்களே நீங்க எப்படியாச்சும் நல்லபடியா வீட்டுக்கு வந்தா போதும்னு இருக்கோம். நீங்க ஏங்க மறுபடியும் பிரச்சனை இழுக்கிறதுலயே இருக்கீங்க? வேணாங்க, தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துருங்க. முதல்ல நாம நிம்மதியா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அந்த மினிஸ்டர் எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா உனக்கு? வேணா சித்தப்பா, விடுங்க. சித்தி சொல்ற மாதிரி முதல்ல நீங்க நல்லபடியா வெளியில வரணும். நீங்க இப்போதைக்கு வேற எதையும் நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டாம். சித்தப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் அதுக்கப்புறம் கால் பண்ணாங்களா? இல்ல, இதுக்கப்புறம் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் கவலை இல்ல. அவங்க இல்லைனாலும் கூட நாம சமாளிச்சுக்கலாம். சரிம்மா, பாவை எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? உங்களை கேட்டா நான் நீங்க வெளியூருக்கு போயிருக்கிறதா சொல்லி சமாளிச்சுட்டேன். இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கா. காளியப்பா, ஆபீஸ் ஒர்க்கை எல்லாம் இந்திராணி தனியா இருந்து பாத்துக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீ கூட இருந்து பாத்துக்க. சரிங்கண்ணே, கண்டிப்பா பாத்துக்கிறேன். அக்கா, அவரோட நெத்தியை பாருங்க. என்ன பாக்குற? இதையும் சேர்த்து தொகை. யார் நீங்க? நான் எதுக்கு உங்க துணியை துவைக்கணும்? அதெல்லாம் பண்ண முடியாது. எடுத்துட்டு போ. டேய்,
பெருசு நல்லா சொகுசா வாழ்ந்து பழகிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கு. அதான் இங்க இருக்க ரூல்ஸ் இன்னும் தெரில போல. ஏய், நீ வெளில வேணா பெரிய ஆளா இருக்கலாம், இங்க நாங்க தான் உனக்கு சீனியர். நாங்க சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். மரியாதையா எங்க துணியை துவைச்சிட்டு அப்புறம் உன் துணியை துவை. ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் உன் துணியை துவைக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. பிரச்சனை பண்ணாம போயிடுங்கிறது. ஏய், சாரு கோவம்லாம் வருதுடா. நான் அடிச்சிடுவாங்களா? எங்க அடி பார்க்கலாம். அட்ரா. ஏய் அட்ரா. ஏய், ஏன்பா ஏன் வம்பிழுக்கிறீங்க? உங்களை விட வயசுல பெரியவர் இல்ல அவரு. அவரு பாவம்பா, விட்டுருங்கப்பா. ஏய். போங்க. நீ என்ன சப்போர்ட்டா? ஏய் அவரே பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போங்கடா. ஏய் போங்க, நடுவுல ரெண்டு போடு போடுங்கடா. ஏய், என்ன சப்போர்ட் வரானுங்க. இன்னும் தைரியம் இருக்கா? யாருக்கிட்ட யாருன்னு தெரியுமா? ஏப்பா வேணாம்பா, விட்டுருப்பா. பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். போடு மச்சான், நல்லா போடு. ஏய், என்னடா பண்றீங்க அவரை? விடுங்கடா. உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், என்னடா பண்றீங்க? போங்கடா. போங்க. ஏய், வேலையை பாருடா. ஏய், என் அப்பாவை அடிச்சது எவன்டா? இங்க பாருங்க, ஒழுங்கா நீங்களே சொல்லிருங்க, இல்ல இங்க இருக்கிற ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். முதல்ல நீ யாரு? உன்னை எப்படி உள்ள விட்டாங்க? இந்த கேட்டை தாண்டி, ஜெயிலை தாண்டி, ஜெயிலோட காம்பவுண்ட தாண்டி இங்க வந்திருக்கேன்னா நான் யாருன்னு புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஏய், எங்க அப்பா அடிச்சது எவன்டா? யாரு யாருன்னா முதல்ல உங்க அப்பா யாருன்னு சொல்லு. அவருக்கு பேர் இல்லையா? எங்க அப்பா பேரு உதய பெருமாள். எங்க அப்பாவை துணி துவைக்க சொல்லி அடிச்சது யாரா? ஆம்பளையா இருந்தா என் முன்னாடி வந்து நில்றா.